என்னடா ஆடுறது? பாஷா பாரு பாஷா பாரு 200 அடிச்சு தோக்குது பாரு இந்த சீசன் பிடைய பாரடா. 18 வருஷம் கீழே சொல்லுது பாரு. இப்ப நாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்டா, அத சொல்லி இப்ப புண்ணியம் இல்ல நீ நான் பீடடா. 3 வேளை சோறு சாப்பிடுவியா இல்ல 3 வேளை டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படி இருப்பியாடா? அது எப்படி பங்காளி? பாக்குறல்ல பங்காளி எல்லாம் செருப்பு கட்டி அடிச்சு விடுவேன். யாரா பங்காளி? அட விடு பங்காளி. பங்காளினா உண்மையிலேயே அரைஞ்சு விடுவேன்னா மரியாதையா பேசு. முக்கி 200 அடிச்சு தோத்து போயிட்டீங்களா? ஆனா பரவாயில்ல, பாராட்டு. சரி பங்காளி சொல்லக்கூடாது அண்ணே, உங்களை பெருசா பாராட்டுறேனே. இன்னைக்கு அந்த இது ஆயுஷ் மாத்திரை உங்களுக்கு பிபி மாத்திரையா அந்த பையன் விளாண்டாப்ல. என்ன இருந்தாலும் 200 அடிக்கிறதே பெரிய டார்கெட்டா வச்சுக்கிட்டு வரக்கூடாதுல்ல. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 200 அடிச்சதே சிஎஸ்கே தான். இருக்கட்டும்னே, இப்ப பேட்டிங் ஆடுற பாரு. முன்னாடி நீ மட்டும்தான் அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்த. இப்ப 200லாம் சு அப்படின்னு நாய் விரட்டுற மாதிரி விரட்டிட்டு போயிடுறாங்களே, அது புரியணும்ல. எஸ்ஆர்எச் எடுத்துக்க, ஆர்ஆர் எடுத்துக்க, அப்புறம் இந்த இன்னைக்கு விளாண்டாங்கல்ல பஞ்சாப் எடுத்துக்க. அதாவது கடப்பார பேட்டிங் லைன் அப்படின்னு என்ன சொல்றது, உன் பங்காளி எம்ஐ தான் பீத்திக்கிட்டு தெரிஞ்சாப்புல. இப்ப வர்றேன் போல. அப்ப நாங்கனா பிள்ளையாரு, நாங்களும் கடப்பாரதான். இப்ப நானா பிள்ளையாரு 200 சேஸ் பண்ணோம்ல. என்ன தேவைப்படுது உனக்கு? நான் அப்படிலாம் உன்னை ரொம்ப ஓட்டுறதுக்குலாம் வரலனே. நல்லா கேட்டுக்க, இன்னைக்கு நீ பண்ணது எல்லாம் கரெக்ட் தான். 200 ஒரு பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண கரெக்டு தான். பவுலிங் மேனை ஒழுங்கா பவுலிங் மேன் அப்படிங்கள. பேட்டிங் மட்டும் அண்ணா வந்துருமா? பவுலிங் வேணும், ஃபீல்டிங் வேணும். அதாவது கடைசியில் மேட்சே போச்சு. ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்கு அப்படின்னு ஒரு கேட்ச் வந்தா அதை கப்பைக்குள்ள விட்டு விழுந்தா என்ன பண்றது? ஃபீல்டிங் வேணும். கரெக்ட் தான். ஆனா நீ சொல்லும் போது தான் எனக்கும் புரியுது. நான் இவ்வளோலாம் தப்பு பண்றோம், அப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, என் ஃபேன்ஸ் எவ்வளவு அசிங்கப்படுறாங்க. 49 ஒரு டீம் ஆல் அவுட் ஆச்சு. அப்பாவிங்க எல்லாம் எப்படி தலையே நீட்ட முடியாம வந்திருப்பாங்க வெளியே. ஆனா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் புரியுதுறேன். இப்ப நான் ஒன்னே மாதிரி ஆயிட்டேன், நீ என்ன மாதிரி ஆயிட்ட. எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இப்ப அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி ஆயிடுச்சு, ஆர்சிபி சிஎஸ்கே ஆயிடுச்சு. எனக்கு இப்போதான் திருப்தியா இருக்கு. நான் ரொம்பலாம் நீ பேச மாட்டேன், நான் மேட்ச்ல பேசிக்கிறேன். மேட்ச்ல அடுத்து உனக்கு எனக்கு தானே வரட்டானே. கான்பிடன்ட் வளர்த்துக்கனே. குடு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடு, வேற வழி இல்லையே. இந்த பேசுற பத்தியா இதுதான் அந்த ஆர்சிபி கலை. எங்க கலை உங்களுக்கு வந்துருச்சுனே. இன்னும் நீ ஒண்ணும் இல்ல, நீ கப்பே எடுக்கலனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. உன் வாய் இன்னும் ஒரு 18 வருஷம் காப்பாத்து. 18 வருஷமா முட்டு கொடுத்தீங்களோ? ஆமா ஆமா. ஆனா ஒண்ணுடா தம்பி, ஐபிஎல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 19 வருஷம் ஆகுது. 19 வருஷம் ஆச்சு. இந்த 19 வருஷத்துல என் பொண்ணு தூக்கின கப்பை விட நீ கம்மியா தான் தூக்கிருக்க. ஆர்சிபிடா கமாண்ட்ரா. சிஎஸ்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிகப்பா மாறுறது பாட்டா பாக்குறேன். கமாண்ட்ரா எங்கடா சிஎஸ்கே ஃபேன்ஸ்? வாங்கடா கமாண்ட்ரா. இன்னொன்னு கேட்டுக்கோ, 19 வருஷமா எட்டி இங்க தான் தொட்டிருக்க. இங்க வர்றதுக்குள்ள நீ பாடையிலே போயிருவ. இப்ப கொடுத்த முட்டு தான் அப்படியே முதுகுல கொடுத்து முதுவே நெளிகிற அளவு கொடுத்த முட்டு. இப்படியே எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா கடைசி வரை கப்பு ஜெயிக்க வேணாம், இப்படி வாயிலே ஜெயிச்சுட்டு போயிடலாம். சூப்பரா. இப்ப நிம்மதியா இருக்கு.